வாழறாரியா கூமாப்பட்டி தங்கபாண்டியன் அந்த டான்ஸ் இருக்கே ஏர்ன டிவியோட டிஆர்பி. டிவி சீரியல்ஸ்க்கான ஷூட்டிங் மாசத்துக்கு 15 நாள் நடக்கும். இதுல இவங்களுக்கு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கேட்கறத பொறுத்து இருக்கு. இதுல 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நடிகர் நடிகைகளோட சம்பளம் இன்னும் கம்மி தான். இதனால மற்ற 15 நாள் ஷூட்டிங் இல்லாதப்போ இந்த மாதிரியான டிவி ஷோஸ்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. இதனால கோடிகளில் டிவி சேனல்ஸ்க்கு வருமானம் கொட்டுது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஏங்க அப்படின்னு ஒரே வார்த்தை மூலமாக பிரபலமானவர் தான் கூமாப்பட்டி தங்கபாண்டியன். இவர் ரீசெண்டாக ஒரு சேனலில் பிரபல சீரியல் ஆக்ட்ரஸ் சாந்தினி பிரகாஷோட சேர்ந்து டான்ஸ் ஆடிருப்பார். இவங்க இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸில் வில்லியா நடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சிங்கிள் பசங்க அப்படின்ற ஒரு எபிசோடில் கலந்துட்டு இருக்காங்க. அதில் கூமாப்பட்டி தங்கபாண்டியனோட பேர் ஆகிட்டு நிறைய டான்ஸும் ஆடிட்டு இருக்காங்க. இதில் சாந்தினியோட கூமாப்பட்டி தங்கபாண்டியன் நெருக்கமாக டான்ஸ் ஆடினதும் விமர்சனம்லாம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் தங்கபாண்டி ஒரு கோமாளி, இப்போ வாழ்வை பாருங்க இப்படியா நெருக்கமான டான்ஸ் ஆடுறது அப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பல பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் கூமாப்பட்டி தங்கபாண்டியன் பற்றி சாந்தினி பிரகாஷ் தன்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் திறமை எங்கே இருந்தாலும் அதை நாம மதிக்க கற்றுக்கணும். அவரை நிறைய பேர் கோமாளின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவர் கோமாளி கிடையாது, அவர் ஒரு ஹீரோ. அவர் மாதிரி யாரும் வர முடியாது. அவர் என் கூட நெருக்கமான டான்ஸ் ஆனதை பார்த்து சில பேர் அவரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு என் கூட அப்படி ஆடலாம் விருப்பம் கிடையாது. நான் தான் இதில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆட வச்சேன். அவர்கிட்ட பல நல்ல குணங்கள் இருக்குது. குறிப்பாக அவர் பெண்கள் கிட்ட ரொம்பவே அன்பாக நடந்துக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் மாடு மேய்க்கிறவங்க கஞ்சா விற்கிறவங்கன்னு யாரை வேணாலும் கூட்டு வந்து ஷோ பண்ணுறது இப்போல்லாம் டிவிஸில் அதிகமாகிடுச்சு. பொதுவாக டிவி சீரியல்ஸ்க்கான ஷூட்டிங் மாதத்துக்கு 15 நாள் நடக்கும். ஸோ இடையில இந்த டிஆர்பி ஏற்றுறதுக்காக இந்த மாதிரியான ஷோஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்றது டீசெண்டான வீடியோ எல்லாருமே பார்த்தோம். ஆனால் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி இதே பர்சன் வேற என்ன பண்ணார் அப்படின்றது அவரோட வீடியோஸை மக்கள் தான் போய் பார்க்கணும். முழுக்க முழுக்க ஆபாசமான சைகையோடு அந்த வீடியோஸ் இருக்குது. நான் இவரை மட்டும் சொல்லலை, இப்படி பல பேர் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஷோ பண்ணுறப்போ சேனல்ஸ்க்கு கோடிக்கணக்கில் பணம் கொட்டுது. கூமாப்பட்டி நபரோட நிகழ்ச்சிக்கு பிரபல டைரக்டர் டி ராஜேந்திரன் போயிருக்கார். தெரிஞ்சுதான் அந்த ஷோவில் டிஆர் கலந்துக்கிட்டாரான்னு தெரியல. பார்த்திபனும் ஜட்ஜாக இருக்கார். இந்த மாதிரியான ஷோஸ்க்கெல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. சம்மந்தப்பட்ட சேனல்ஸ்க்கு பல காலமாகவே டிஆர்பி ஏறாமல் இருந்துச்சு. இதுக்கப்புறமா தான் கள்ளக்காதல், முறைகேடான உறவுன்னு பலதை பற்றி ஷோ வரவும் இதுக்கப்புறமா டிவி சேனல்ஸோட டிஆர்பியும் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.